Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. இன்னைக்கு நம்ம சேனல்ல ராமேஸ்வரம் சீரிஸோட எபிசோட் 3 அதாவது ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எபிசோட் 2ல ராமேஸ்வரம்ல இருக்கிற பாம்பன் அண்ட் மண்டபம் ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அங்க போய் மீனும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நீங்க பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். எராக்குனே தனியா இருக்கிற ஒரு மார்க்கெட்டை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த எபிசோட்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, பாம்பன் அண்ட் மண்டபம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருந்து மீன் எறா எல்லாமே நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் என்னென்ன எவ்வளவு பிரைஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறதோட சேர்த்து பீச் சைட் ரிசார்ட்ல பீச் ஓரமா உட்காந்து வாங்கியிருந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கிரில்டு ப்ரான்ஸ் எல்லாமே சமைச்சு ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாருமா என்ஜாய் பண்ணி சாப்பிட போறோம். ரொம்பவே ஃபன்னா இருக்கும். மேபி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களுமே இமீடியட்டா ஒரு டூர் ஸ்கெடியூல் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் ஷீருஸ் டைனிங் சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னென்ன வாங்கினோம், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினோங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல பெரிய சைஸ் எறாவா 2 கிலோக்கு மேலேயே இருந்துச்சு. 700 ருபீஸ்க்கு மண்டபம் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கினோம். அடுத்து மீன் வந்து பாம்பன் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தோம். வெலை மீன் தான் வாங்கியிருந்தோம். ஒரு மீனே கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. நல்லா பெரிய வெலை மீனா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மொத்தம் 3 கிலோ வாங்கினோம் 900 ருபீஸ்க்கு. ப்ரைஸ் எப்படி கம்மியாக அதிகமாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில் மீன் வாங்க போகும்போது நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போதான் கொஞ்சம் மழை ஓரளவுக்கு நின்றுருக்கு. இப்போ குடிலே உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டோம். அங்கேயே எல்லாத்தையுமே கட் பண்ணி க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். வஞ்சிர மீன் எல்லாமே நம்ம ஊர்லேயே வாங்குறது தான். ஆனால் ராமேஸ்வரம் வெலை மீன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வெலை மீன் வாங்கியிருந்தோம். அதுவும் நாங்கள் ஒரே முழு மீனாக பொறிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தோம். ஸோ அதனால இந்த சைஸ் வெலை மீன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தனால இங்கே எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. நல்லா உப்பெல்லாம் போட்டு உரசி கழுவிட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணி வச்சுட்டு தீ மூட்டுறதுக்குள்ளே அதெல்லாமே ஊறிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எறாவை மேரினேட் பண்ணிட்டேன். அம்மா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து குடியில் உட்காந்து மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எறாவை ஃபுல்லுமே கிரில் தான் பண்ண போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் மசாலாவில் சோக் ஆயிருந்தால் தான் அதோட டேஸ்ட் மசாலாலாம் ஊறி நல்லா இருக்குங்கிறதுக்காக அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். எறாக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, லெமன், பெப்பர் பவுடர் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நான் டைட்டாக மேரினேட் பண்ணி மூடி வச்சுட்டேன். கிரில் பண்ணுற நேரத்துக்கு ஸ்கியூவர்ஸில் சொருகி சுட்டு சாப்பிட வேண்டியதான். அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துட்டு தண்ணியும் கடலெண்ணையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மீன் எல்லாமே நல்லா பெருசாக இருக்கிறனால நடுவில் கீரையே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதிலலாம் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு மீனாக எடுத்து நல்லா பரட்டி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோன்னா அது மாட்டுக்கு ஊறிட்டு இருக்கும். அடுத்து சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு கங்கு மூட்டணும். கங்கு மூட்டுறதுக்கும் இது ஊறுறதுக்கும் நேரம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணி ஆகுது. ஆனால் துளி கூட இங்கே வெயில் இல்லை. ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி செம்ம குளிர்ச்சியான ஒரு கிளைமேட்டாக தான் இருக்குது. கடலையும் மேகத்தையும் பாருங்களேன் எப்படி இருட்டிட்டு இருக்குன்னு. அடுத்து செம்ம மழை ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இதெல்லாமே ஓரளவுக்கு முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருந்து கிளம்பும் போதே இதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் கிளம்பணும். ஸோ ப்ரிப்பேர்டாக பார்பிக்யூ ஸ்டவ் எல்லாமே வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் வர வழியிலேயே ஒரு பேக் ஃபுல்லாக சார்கோலுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இதை யூஸ் பண்ணி தான் கிரில் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே பண்ண போகிறோம். ஆனால் கெரோசின் மட்டும் எங்கேயுமே கிடைக்காதனால காருக்கு டீசல் ஃபில் பண்ணும்போதே ஒரு பாட்டிலில் டீசலும் வாங்கிட்டோம். இதை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த சார்கோல் எல்லாத்தையுமே கங்காக்கணும். இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்துச்சு. அங்கே வேற காற்று கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டு இருந்துச்சா, அதனால நெருப்பு எரியவே மாட்டேன்ருச்சு. அதுக்கப்புறமா ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் வச்சு ஃபுல்லாக எரிச்சு எப்படியோ ஒரு வழியாக கங்காக்கிட்டோம். நீங்களும் இதே மாதிரி நிலக்கரியை சீக்கிரம் கங்காக்கணும்னா கெரோசின் எடுத்துக்கோங்க. அண்ட் கூடவே தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, கொட்டாங்குச்சி சொல்லுவாங்க, அதை கீழே கொட்டி அதுக்கு மேலே சார்கோலை போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கங்காயிடும். எவ்வளோ காற்றடிச்சாலும். இதெல்லாம் எங்களுக்கு இந்த வாட்டி கற்று தந்த பாடம். அது உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு வழியாக எங்கள் டேடி, என்னோட ஹஸ்பண்ட், மச்சா எல்லாருமே சேர்ந்து நல்லா தகன்னு கங்காக்கிட்டாங்க. அதுக்குள்ளே நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சிருந்த எறாவும் நல்லா ஊறிடுச்சு. அதை மெட்டல் ஸ்கியூவர்ஸில் ஒன்றா கோர்த்து வச்சுட்டோம். நல்லா சூப்பராக கங்காயிடுச்சு. ஸோ பார்பிக்யூ ஸ்டவ் மேலேயே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தோசைக்கல்லை வச்சு கடல் எண்ணெய் இங்கே வெளியே வாங்கியிருந்தோம். அதை நல்லா ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் மீனை போட்டு சூப்பராக பொரிச்சிட்டோம். கங்கலியை தான் சுட்டுறோம். எவ்வளோ சூடாகி எப்படி பொரிஞ்சு வருது பாருங்க. கங்கை நல்லா பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே தோசைக்கல்லை வச்சனால எல்லா இடத்துலையுமே ஹீட் ஈவனாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மொறுன்னு மீன் சூப்பராக பொரிஞ்சு வருது. நம்ம தீ மூட்டி சுடுறதை விட இது ரொம்ப ஈஸி. கீழே ஒரு டோர் மட்டும் இருக்குது இந்த ஸ்டவ்வில். அதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா உள்ளேயுமே ஏர் சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும். நம்ம விறகுலாம் வச்சு தீ மூட்டி எரிக்கிறத விட கங்கடுப்பு ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கங்கு பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும். ஒரு வாட்டி கங்கு பிடிச்சிருச்சுன்னா அடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக பேலன்ஸ் இருக்க கங்கு 2-3 எடுத்து உள்ளே போட்டுட்டே இருந்தீங்கன்னா அது மாட்டுக்கு நின்று நிதானமாக எரியும். காற்று ரொம்ப அடிக்கிறதால மீனை ஃபர்ஸ்ட் ஒரு ஒடுக்கமான இடத்துல வச்சு பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரான்ஸை கிரில் பண்ணும்போது குடிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த சைடு உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்கா. இந்த பார்பிக்யூ ஸ்டவ்ல உட்காந்து மீனை பொரிக்கிறதுக்கு ஏதோ குளிர் காயிற மாதிரி தான் இருந்துச்சு.
இருந்துச்சு. மீன் அழகா பேட்ச் பை பேட்சா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்காந்து பொரிச்சு எடுத்துட்டே இருந்தோம். 3 கிலோ மீன் இல்லையா, பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனா எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டே பண்றதால ஒண்ணுமே பெருசா தெரியல. சைட்ல பொரிச்ச மீனை டேஸ்ட் பார்க்கறதுக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அதனால ரொம்ப டைம் போறதே தெரியல. மீனை பாருங்க எப்படி மொறு மொறுன்னு கொஞ்சம் கூட மசாலா பிரியாம அல்வா துண்டு மாதிரி முழு மீனா வந்திருக்கு. இது அப்படியே அம்மா பிச்சு சுட சுட ஊட்டி விட்டாங்க. டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான், மீனையும் பொரிச்சு முடிக்க போறோம். கடைசி பேட்சையும் போட்டாச்சு. 3 கிலோ மீனை எப்படி பொரிச்சு முடிச்சோன்னே தெரியல. அப்படிதான் போச்சு நேரம். செம்ம ஃபன்னா பேசிக்கிட்டே ஜாலியா நேரம் போயிடுச்சு. இப்போ இந்த இடத்த காலி பண்ணிட்டு நேரா குடிலுக்கு போய் உட்காந்து பொரிச்ச மீனை சாப்பிட்டுக்கிட்டே பிராணையும் ஒரு சைட்ல கிரில் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இதுவே இவ்வளோ மீனையும் பிராணையும் வாங்கி நம்ம கிச்சன்ல வச்சு தனியா சமைச்சோம்னா இவ்வளோ ஜாலியா இப்படி நேரம் போகுமான்னு தெரியாது. இதுக்காக தான் டூருக்கு வந்து எல்லாருமா செய்யும் போது ஆளுக்கு ஒரு வேலையா சேர்ந்து பேசிக்கிட்டே ஜாலியா சமைக்கும் போது நேரம் ரொம்ப ஜாலியா போகும். இந்த ஆக்டிவிட்டியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதே மாதிரி நீங்க கடைசியா எப்போ ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு அவுட்டோர்ல இந்த மாதிரி குக் பண்ணி சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம் முன்னெல்லாம், இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் மறுபடியும் பண்றோம். ஃபிஷ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி முடிச்சவனே பார்பிக்யூ ஸ்டவ்ல மேல இருந்த தோசைக்கல்லை மட்டும் எடுத்துட்டு அதே கங்குல ஸ்கியூவர்ஸ்ல சொருகி வச்சிருந்த ப்ரான் எல்லாம் எடுத்து கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிச்சவனே அந்த இடத்துக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே மிச்ச பேட்ச் எல்லாத்தையுமே கிரில் பண்ண வேண்டியதான். டைரக்டா கங்குல போட்டு சுடுறனால ப்ரான் சீக்கிரத்துல ட்ரை ஆயிடும். ஸோ ஜூஸியாவும் நல்ல ஒரு அரோமா கிடைக்கணுங்கிறதுக்காக பட்டர்ல கார்லிக்கா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அதை இன்ஃபியூஸ் ஆக விட்டு இலத்தலையை பிச்சு நேச்சுரலா ஒரு பிரஷ் ஒன்று ரெடி பண்ணி அந்த பட்டர்ல டிப் பண்ணி அப்பப்போ ப்ரான் மேல பிரஷ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான ஃபிளேவர்ஃபுல்லாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரான் சூப்பரா வெந்துட்டு இருக்கு. ரெண்டு சைடும் இதே மாதிரி திருப்பி விட்டு பட்டர்ல பிரஷ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பர் ஃபிளேவர்ஃபுல்லா நல்ல டேஸ்டா இருக்கும். 2 கிலோ ப்ரான் எங்களுக்கு ஒரு 5-6 பேட்ச் வந்துச்சு. பாருங்க, எல்லா ப்ரானையும் சூப்பராக கிரில் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருக்குது. இப்போ நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறது தான் கடைசி பேட்ச். எல்லாத்தையுமே இப்போ சேர்த்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி மீன் 1-2 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ சேர்த்து உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த காத்துலையும் நம்ம சமைச்ச ஃபுட்டோட வாசம் தனியாக தெரியுது. மிச்சம் இருந்த கங்குலையே மீனையும் ஒரு வாட்டி லைட்டாக சுட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா நல்லா சுட சுட அதோட வாசமும் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தனித்தனியாக சுட்டு எங்கள் டேடி தான் அதை சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என் ஹஸ்பண்டும் மச்சானும் போய் வச்சு சாப்பிட்றதுக்கு பாக்கு மர தட்டு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தட்டில் அடுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பைட் எடுத்து வைக்கவும் தான் இவ்வளோ நேரம் செஞ்சதுக்கான பலன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ப்ரான் நல்ல ஒரு பார்பிக்யூ ஃப்ளேவரோட செம்ம ஜூஸியா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. மீன் எல்லாமே செம்ம பூ போல வெந்திருந்துச்சு. பஞ்சு மாதிரி இருந்துச்சு வெலை மீன். அதுவும் ராமேஸ்வரம் வெலை மீனை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்துச்சு. நல்ல பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. ஒரு மீன் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு இருந்துச்சு. ஆளுக்கு 2-3 மீன் சாப்பிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். போதுன்ற அளவுக்கு மீனை சாப்பிட்டாச்சு. நல்லா சூப்பராக மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரெசார்ட்குள்ளேயே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம ஊரில் எப்படா காத்தடிக்குன்னு போய் டெரஸில் உட்காந்துருப்போம். ஆனால் இந்த ஊரில் 24 மணி நேரமும் காத்தடிச்சுட்டே இருக்கு. அதுவும் பீச் ஓரமாக இருந்ததால காற்றுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை. அடுத்து ரெசார்ட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஆள்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் விடிஞ்சா நியூ இயர் 2025 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லைட்டிங்லாம் போட்டு டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க தான் சொன்னாங்க நியூ இயர் அதுமா ராமேஸ்வரம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். பிகாஸ் நியூ இயருக்கு எல்லாருமே ராமேஸ்வரம் வருவாங்கன்னு. ஆனால் இது எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இங்கே யதார்த்தமாக வந்து ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் ஆகி போயிடுச்சு. செம்ம சூப்பராக போச்சு எனக்கு டேவே. இப்போ இந்த ரிசார்ட்டில் போட்டுக்கிற ஃபென்சிங் பக்கத்தில் தான் நிற்கிறேன். இந்த ஈவினிங்கில் இந்த கடல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த சன்செட் ஆகிற இந்த நேரத்தில் இந்த கடலோட அழகை சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே தூரத்தில் லைனாக தெரிஞ்ச வெளிச்சம் வேற ஒன்றுமே கிடையாது. பாம்பன் பாலத்தோட வெளிச்சம் தான். அண்ட் இந்த டேவை முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட ராமேஸ்வரம் சீரீஸும் முடிவுக்கு வருது. இனிமேல் ஒரு அடுத்த சீரீஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. Bye guys.